ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ஃபன் வித் நஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்கேனில் என்னென்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து த்ரூ அவுட் வந்து இந்த 9 months வந்து நான் என்னென்னலாம் பண்ணேங்கிறது வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு இதுதான் என்னோட வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் இருக்கிறது. எல்லா மந்தோட ஃபைல்ஸும் அதில் கூட தான் இருக்குது. ஸோ இதில் 1 by 1 நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ், இந்த ஃபைல்குள்ளே தான் என்னோடய பேபியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க டிலே பண்ணாமல் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு கார்டு போட்டு செக் பண்ணேன். அதில் பாசிட்டிவ் வந்து சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு கார்டு கொடுத்து நான் செக் பண்ணேன். ஸோ செக் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் வாங்க ஸ்கேன் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்துட்டு 5th வீக்காக இருந்துச்சு. பட் வந்துட்டு எனக்கு வந்து எல்எம்பி வந்து இர்ரெகுலராக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. பட் எல்எம்பி எல்எம்பி படி பார்த்தீங்கன்னா 9th வீக்ஸாக இருக்கணும். பட் வந்துட்டு எனக்கு இர்ரெகுலராக இருக்கிறனால அது வந்து 5th வீக்ஸ் தான் வந்துட்டு நான் போய் எடுக்க போயிருந்தேன். ஸோ 5th வீக்கில் நான் என்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டில் வந்து இருக்கா இல்லையா, விச் மீன்ஸ் வந்து கரு வந்துட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ கரு இருக்கா இல்லையான்னு செக் பண்ண ஃபஸ்ட்டு செக் பண்ண ஸ்கேன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஓவரி பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு கரு வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இடத்துல இருக்குது. விச் மீன்ஸ் ரைட் சைடில் இருக்குது. என்னோட ரைட் சைடில் வந்துட்டு கரு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ தெரியுதா இங்கே வந்துட்டு. ஸோ இது கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க ஸ்கேனு. இதில் தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடிடி விச் மீன்ஸ் டெலிவரி டேட் ஆஃப் எஸ்டிமேட்டட் டேட் ஆஃப் டெலிவரி, இடிடின்னு சொல்லுவாங்க. ஸோ இடிடி வந்து எனக்கு என்னைக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3rd month 4th வந்து டெலிவரி ஆகும் சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து 5th வீக் போயிட்டு செக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 weeks கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க. ஏன் 2 weeks கழிச்சு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு எந்த ஆர்கன் வந்துட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பீட் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உருவாகும்னு சொல்லி சொன்னாங்க. வேறு எந்த ஆர்கனும் வராதான், ஹார்ட் பீட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வருமா. ஸோ ஹார்ட் பீட்டை செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் 2 weeks கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, 2 weeks கழிச்சு போயிருந்தேன். ஸோ 7th வீக் போயிருந்தேன். 7th வீக் போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. அதுதான் இந்த ஸ்கேனு. ஸோ இந்த ஸ்கேன் தெரியுதா, கொஞ்சம் வளர்ந்துருக்காங்களா அவங்க, தெரியுதா அவங்களுக்கு, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ முன்னாடி குட்டியோண்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கல்ல லைட்டாக, ரைட். ஸோ வந்துட்டு இதில் எடுத்து பார்த்து சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் கேட்க சொன்னாங்க. அதில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு 144 இருந்துச்சு பீட்ஸ் பெர் மினிட்ஸு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட் கேட்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் கூட இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்க வந்து 5th வீக்கு போகும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்கேன் எடுக்க போகும்போது அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெரி நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க, வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்கிப் பண்ண முடியல. அவங்க ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறதுனால லீவ் எடுக்க முடியாது. அவங்க வந்து அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் ஹார்ட் பீட் கேட்டேன் பாப்பாவோடது. ரொம்பவே வந்துட்டு அது ஒரு சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்கு. நம்ம வந்துட்டு அவங்க நம்ம வயிற்றுல வச்சு இது பண்ணும்போது கேட்குதான்னாங்க. நல்லா கேட்டுச்சு. ஹார்ட் பீட் எப்படி துடிக்கும் அதே மாதிரி கேட்டுச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பியாக அந்த சந்தோஷத்தில் டியர்ஸ் வரும் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு வந்து உள்ளே வந்துடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நான் மிஸ் பண்ணது என்னென்னா, என் கூட அந்த டைமில் ஹஸ்பண்ட் இல்லை. அது நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். த்ரூ அவுட் ஜேர்னி பார்த்திங்கன்னா 9 monthsமே அவங்க வந்துட்டு என் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுற, எப்படி இருக்குது பாப்பா, எப்படி இருக்குன்னு. பட் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது சரி, அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்சி லேடிஸ்லாம் அவங்க ஹஸ்பண்டோட வருவாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு வருத்தமாக இருக்கும். எங்கடா இவன் வரலையே, இவன் இல்லையே அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுவேன். பட் வந்து ஒர்க் அப்படி ஒரு பக்கம் வந்துட்டு மனசு வந்துட்டு இல்லை அவங்களுக்கு வேலை அப்படின்னு தோணும். இன்னொரு பக்கம் வந்து ஐயோ வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பாப்பாவோட ஹார்ட் பீட் கேட்டது 7th வீக்கில்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்கேனு. என்டி ஸ்கேனும் அனாமலி ஸ்கேனும் ரொம்பவே முக்கியம். ஸோ என்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது, நோசல் டிரான்ஸ்லென்ஸிங்கிறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் பிரெயின் வந்து பார்த்தீங்களா, அந்த பிரெயினுக்கும் பின்னாடி இருக்க முதுகு தண்டுக்கும் ரெண்டுக்கும் போகிற லைன் தண்டு வாடை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிடோட வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அது வச்சு தான் வந்துட்டு பேபி வந்து நார்மலாக என்னென்னு கண்டுபிடிப்பாங்க போல இருக்குது. அது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்கேன் தான் இது. நான் வந்து 12th வீக்ஸ் போயிருந்தேன். 7th வீக் வந்துட்டு ஹார்ட் பீட் கண்டுபிடிச்சாச்சு. 12th வீக் வந்து அனாமலி என்டி ஸ்கேனு. என்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்ம வந்து பயாலஜிக்கலாக நமக்கு ஒன்றும் தெரியாது அவ்வளோக்கா வந்துட்டு. ஸோ வந்து தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு 1.2 mm இருக்குது. 1.2 mm கீழே தான் 1.2 mm இருக்குது கரெக்டானு சொன்னாங்க. ஸோ 1.5 கீழே தான் இருக்கணும் போல இருக்குது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதான் இது பார்த்தீங்களா, பேபி தெரியிறாளா, கொஞ்சம் வளர்ந்துட்டா, மடுக்குனோன்று இருந்தால் இப்போ வளர்ந்துட்டா வந்துட்டு. இதான் இவளோட வந்து ஃபேஸ் நான் பார்த்தேன். ஸோ இந்த ஸ்கேன்லேயும் ஹஸ்பண்ட் இல்லை, நான் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் உள்ளே உட்காந்து. யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. இதுதான் பேபியோட வந்து பிரெயின் இது. ஸோ இதுக்காக தான் பிரெயினுக்கும் பின்னாடி இருக்க முதுகு தண்டுக்கும் அந்த போகிற ஃப்ளூயிடோட டென்சிட்டி விச் மீன்ஸ் பர்சன்டேஜ் பார்க்குறது தான் இது. தெரியுது அவங்களுக்கு பிரெயினோட பிரெயின் இதுதான். ஸோ அந்த பிரெயினோட இதுதான் எடுத்திருந்தாங்க. நார்மல்னு தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இதில் என்ன பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லோ ரிஸ்க்குன்னா நமக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஹை ரிஸ்க்குனா தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு அப்படி ஏன் பயாலஜிக்கல் டேர்ம்ஸை சொல்லிடுவாங்க, அப்படி போட்டுருவாங்க. ஸோ லோ ரிஸ்க் வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ப்ளசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர்னு இருக்குது. ப்ளசண்ட்டாக வந்து பார்ப்பாங்க ஆன்டீரியரா போஸ்டீரியரான்னு பார்ப்பாங்க. ஆன்டீரியர்னா உள்ள, போஸ்டீரியர்னா வெளில போல இருக்குது. ஸோ இதை பற்றி எனக்கு சரியாக அந்த டீட்டெயில்ஸ் தெரியலை. ஸோ இதுதான் வந்துட்டு என்டி ஸ்கேனு 12th வீக்ஸில் எடுத்தது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்கேன்னு பார்ப்போம். இது வந்து அனாமலி ஸ்கேனு வந்து 2nd trimester எடுத்தேன். 2nd trimester என்ன சொல்கிறது, 5th month. ஆமாம், 5th monthல நான் எடுத்த ஸ்கேன் இது வந்துட்டு. இது வந்து 3rd monthல எடுத்தது. என்டி வந்து 3rd monthல எடுத்தது. அனாமலி வந்து 5th month எடுத்தது. ஸோ இந்த 2 ஸ்கேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கேனு. அனாமலியில் எல்லாமே தெரிஞ்சிடும். பேபியோட வந்துட்டு ஃபிங்கர்ஸு, அப்புறம் வந்து ஃபீட்ஸு, காலோட இது ஃபீட்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டு, கை மூக்கு எல்லாமே வந்து அதில் தெரிஞ்சிடும். ஸோ எல்லாமே அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, நார்மலாக இல்லை அப்நார்மலாக எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் ஆமாம், இல்லை முக்கியமான ஒன்று இல்லை வந்துட்டு இருங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒன்று சொல்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நான் வந்துட்டு படிக்கிறேன் பாருங்கள். தெர் இஸ் அ மைல்டு ஸ்பிளிட்டிங் ஆஃப் ரெய்னல் பெல்வின்சி சிஸ்டம்ஸ் நோட்டிஃபைட் இன் போத் சைட்ஸ். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்துட்டு இன்சிக்னிஃபிகன்ட் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நம்ம வந்துட்டு பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எதுவும் படிக்காதனால நமக்கு ஒன்றும் தெரியாது. டாக்டர் சொல்கிறதா நம்ம கேட்குறோம். இதில் வந்து பாருங்கள் ஹெட்டு, ஸ்பைனு, ஃபேஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தோரக்ஸு, ஹார்ட் அண்டு ஃபிட்டல் எக்கோ, இது எல்லாமே அப்டாமன் எல்லாமே அதை கொடுத்துருவாங்க. லெம்ஸு எல்லாமே வந்துடுது இதில் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அனாமலி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபிகர் கொடுப்பாங்க. நான் வந்துட்டு ப்ரைவேட்டில் எடுத்தேன். அதில் வந்துட்டு இமேஜஸ் பார்த்திங்கன்னா கலர் இமேஜாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. பட் வந்து காஸ்ட் அதிகம் தான். இது வந்து 3000 நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நீ எடுக்கிறதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்கேன் வந்து எங்கே வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது வந்துட்டு இது ப்ரமோஷன் கிடையாது, பட் நானாக சொல்கிறேன். எஸ்ஆர்கேன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் ஸ்கேன் சென்டர் இருக்குது. ஸோ அவங்க நல்லாவே நீட்டாக எடுத்து கொடுப்பாங்க, நமக்கு காட்டுவாங்க நம்மகிட்ட வந்து. பட் உள்ளே வந்து யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் உள்ளே இருப்போம். நம்ம கேட்குற டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே அவர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவார். ஸோ இதுதான் பேபியோட ஃபேஸ். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். மூக்கு கொஞ்சம் பெருசாக இதுக்கு மாதிரி ஃபீல் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூக்கு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுகிறேன். டாக்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு தான் அவங்களுக்கு வந்து விஷுவலைஸாக எந்த டிஸ்பிளேயும் காட்டுறதுன்னு சொல்லி திட்டாங்க. பட் அவளுக்கு மூக்கு அவ்வளோ பெருசாலாம் இல்லை. பட் இதில் வந்து ஜூம் பண்ணுறதுனால அப்படி தெரியுது. ஸோ இதில் தான் அவன் ஃபேஸை ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதில் பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பேக் போன் இருக்கான், அது பிரெயின், அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட கை தெரியுது, அந்த கை, இந்த கால் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு, இந்த பக்கம் கால். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். கை
இன்னும் நான் ஜாயிண்ட் ஆகலை போல இருக்குது, அதெல்லாம் அப்படி நின்றுட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸு, கண், காதுலாம் தெரியுதா, கண், ஃபேஸ், வாய் இப்படி தான் இருக்கும், இப்போயும் இப்படி தான் தூங்குவா. ஸோ இதில் இருக்கிற மாதிரி தான் இப்போயும் அப்படியே இருக்குது. அவள் வந்துட்டு அவளோட காலுன்னு நினைக்கிறேன், இது சம்திங் ஏதோ தெரியலை, அவள் முதுகு வளைஞ்சிருக்கிறது இதெல்லாம். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அனாமலி ஸ்கேன் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே போயிட்டு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட்டு, பேக்கு, அவங்க முதுகு தண்டு பின்னாடி எல்லாம் பார்ப்பாங்க. எடுத்துட்டாங்க, இவ திரும்பலை. ஸோ திரும்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நடக்க வச்சுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு வேகமாக நான் நடக்க சொல்லுவாங்க. ரொம்ப வேகமாக நான் நடங்க விடாமல் நடங்குங்கிறாங்க. எனக்கா வந்து நடக்கவே முடியலை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்துட்டு டார்க் சாக்லேட்டு, அப்புறம் ஜூஸு நினைக்கிறேன், ஆப்பிள் ஜூஸு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இது இத்தனையும் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாம் ஜில்லுன்னு சாப்பிடணும், அப்போ தான் திரும்புவா போல இருக்கு. நம்ம வயிற்றில் போய் ஜில்லுன்னு படும்போது குழந்தை வந்து திரும்ப பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேங்க, ஐபாக்குள்ளே போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் சாப்பிட சொன்னாங்க, ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு நடங்குங்கிறாங்க. அப்போ தான் ஏன்னா பேக்கில் பின்னாடி இருக்க முதுகு தண்டில் தானே பார்க்கணும் அவங்க, அதெல்லாம் வந்துட்டு நடங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நடந்துட்டு இருக்கும்போது திருப்பி உள்ளே கூப்பிட்டாங்க. திருப்பி எடுத்தாங்க பாருங்கள், எடுத்தேன்னா அவள் திரும்பிட்டா. ஏன்னா இதை ஜில்லுன்னு குடித்தோடனே குழந்தைங்க வந்து டக்குன்னு திரும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி திரும்பிட்டா வந்துட்டு திரும்பிட்டு பேக்கில் இருக்கிறது அந்த ஸ்பைனல் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இது வந்துட்டு கொஞ்சமே வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். குழந்தைங்க சில பேர் தூங்கிட்டு அவங்க வந்து திரும்ப மாட்டாங்க. அப்போ அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட ஆகலாம். மதியம் போவாங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. பட் எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு திரும்பிட்டனால நான் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு அதில் வந்து தலையை வந்து ஆமாம் இது சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து படுத்துட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க, தலையை திருப்பாதீங்க, நீங்கள் ஆட்டாதீங்க அப்படின்னா. பாப்பா வந்து தலையை திருப்புனா தெரியாது இல்லை, இந்த மூக்கு கண்ணு எல்லாம் தெரியாது. ஸோ ஆட்டாதீங்கிறாங்க. எனக்காக நான் ஆட்டலை, பட் வந்துட்டு ஆனால் ஆட்டாதீங்க, ஷேக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு நர்ஸ் வந்து என் வயிற்றுலேருந்து கரெக்டாக பாப்பாவோட தலையை பிடிச்சிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் அப்படியே பயமாக இருந்துச்சு. அவங்க வந்து ரூடாக வந்து நம்ம வயிற்றுல வந்துட்டு தலையை இழுத்து பிடிச்சிடுறாங்க. பாப்பா தலையினால தெரியுது. தலையை அவங்க டாக்டர் சொல்கிறாங்க பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் பக்கத்தில் இருந்தாலும் டக்குனு பிடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எனக்கு பயமாகவே இருந்துச்சு. வந்து என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி தலையை இழுத்து பிடிச்சிட்டாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சின்ன வந்துட்டு பயமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அனாமலி ஸ்கேன் சொல்லிட்டேன், என்டி ஸ்கேன் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்கேனில் எல்லாமே தெரிஞ்சிடும். எஸ், நான் வந்து நோட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா ஒன்று. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்கேன்லாம் நான் எடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெலிவரி போகிற டைம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து மூவ் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே காஸ்ட் அதிகமாக வந்துச்சு டெலிவரிக்கு. ஸோ தட் நான் வந்துட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு 7th month வரைக்கும் காட்டிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு 8th month வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எக்கோ, இசிஜி, அப்புறம் பிளட் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஓகே, ஸோ எல்லாமே நார்மல் தான். ஸோ 8th month அங்கே தான் காட்டினேன், 9th month அங்கே தான் காட்டினேன். ஸோ டெலிவரிக்கு வர சொல்லிட்டாங்க. 39th week ஆகிடுச்சு. வந்துட்டு எனக்கு ஒரு பெயினும் கிடையாது. எனக்கு வந்து இடுப்பு வலியோ வயிற்று வலியோ எதுவுமே வரவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு 39th week 3rd day நான் போயிட்டு அட்மிட் ஆகிறேன். ஸோ இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது அவளுக்கு வந்து பறக்கிறதுக்கு. ஸோ அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. ஸோ அட்மிட் ஆகும் போது தான் அந்த ஹிஸ்ட்ரி எழுதுவாங்க பார்த்தீங்கன்னா, சம்மரி எழுதும் போது இந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் வாங்குறாங்க. ஸோ வாங்கி அவங்க ரீட் பண்ணி சம்மரி மேம் எழுதுறாங்க. ஸோ எழுதும் போது ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. மறுநாள் டெலிவரின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேபியோட கிட்னி வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்குது, விச் மீன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். இல்லையே, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொன்னேன். இல்லை, அனாமலியில் அந்த மாதிரி இருக்குது, அனாமலி தான் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு. கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட, கண், மூக்கு, கிட்னி, ஹார்ட்டு எல்லாமே அனாமலிஸ் தெரிஞ்சிடும், அனாமலியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
எனக்கா இல்லை அந்த டாக்டர் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்க உடனே சொன்னாங்க, அவங்க சொல்லனா என்ன, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு மறுநாள் டெலிவரி, இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட அந்த அந்த மொமெண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் மட்டும் தனியாக உள்ளே இருக்கேன். ஆமாம். அப்புறம் வந்துட்டு வெளில என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. டெலிவரி டைம் அப்போ லீவ் கேட்டு ஒரு 20 days லீவ் கேட்டு அவங்க வந்துட்டாங்க. அவங்க என் கூட தான் இருந்தாங்க. வெளில உட்காந்தாங்க. அக்கா ஹஸ்பண்ட் வெளில உட்காந்தாங்க. நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பேபியோட கிட்னி வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் மனசு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்துட்டு அவளுக்காக வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப பயந்துருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, சரி வீடியோ எதாவது பார்த்துக்கலாம், இன்னும் நம்ம இப்போ உள்ள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ பேபி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நீ ஒரி பண்ணான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த நைட் ஃபுல்லாகவே ரொம்ப வந்து மாதிரி மனசு வந்து வருத்தமாகவே இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, மறுநாள் வந்து டெலிவரி எனக்கு பார்க்கல. நான் வந்து வெள்ளிக்கிழமை அட்மிட் ஆகிறேன். சனிக்கிழமை எனக்கு வந்துட்டு பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு லீவு. நான் அங்கே தான் அட்மிட் ஆகிருக்கேன். ஸோ மண்டே வந்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. மண்டே வந்துட்டு எனக்கு பெயின் வரவே இல்லை. ஸோ தட் வந்துட்டு 4 o'clock வந்துட்டு நான் எழுந்திச்சிட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, பெயின் வரதுக்கான டேப்லெட் கொடுத்தாங்க. பட் டேப்லெட்ஸ் கொடுத்துமே எனக்கு வந்துட்டு பெயின் வரவே இல்லை. அந்த மாதிரி பெயினை நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அவங்களும் வலிக்குதான்னு கேட்டாங்க. ஒரு மார்னிங் 4 o'clock வந்துட்டு எனக்கு வந்துட்டு டேப்லெட் கொடுத்தாங்க, பெயின் டேப்லெட்டு. நான் 10 o'clock வரைக்கும் செக் பண்ணி பார்த்தாங்க. பட் எந்த ஒரு வந்துட்டு எனக்கு வந்து பேபி எழுந்துட்டா. ஸோ எந்த ஒரு பெயினுமே வரவே இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். பேபி எழுந்துட்டா, தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். பெயின் வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு இது மாதிரி பேசினாங்க. இது மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பெயின் வரவே இல்லை, நார்மல் டெலிவரி ஆக ரொம்ப கஷ்டம், ஸோ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டோடனே இவங்களுக்கு வந்துட்டு ஓகே, ஏன்னா முடியாத போது ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷனுக்கு வந்து டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் கையில் காலில் சொல்லவே முடியாது, அவ்வளோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு, ஸோ நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கழட்டி வந்துட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு. ஸோ நானும் கொடுத்துட்டு வந்துட்டு மேலே செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு ஆப்ரேஷன் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நியர்லியும் பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே தண்ணி குடிக்காமல் எத்தனை மணிக்கு 7 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஆச்சு. ஸோ வந்துட்டு மேலே ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க 1 o'clock போல் நியர்லி. ஸோ அந்த டைமில் எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு 2 days முன்னாடி தான் வராங்க. ஆமாம், 2 days முன்னாடி தான் வராங்க. அவங்க அட்மிட் ஆகிறதுக்கு 2 days முன்னாடி வந்தாங்க. ஸோ நான் வந்திருக்கும் போது என்ன பண்ணேன், இவங்க வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக திருச்சி ஏர்போர்ட் போயிருந்தேன். அவங்க ஃப்ளைட்டில் தான் வந்தாங்க. ஸோ திருச்சி ஏர்போர்ட் போயிருந்தேன். வரும்போது எனக்கு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்துட்டு மைக்கிள்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அது குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு 10 rupees தான். ஸோ மாதிரி 15 ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே எனக்கு வந்துட்டு சளி பிடிச்சிச்சு. ஸோ சளி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இத்தனை மாதம் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். சளி பிடிக்காமல் உடம்பை கரெக்டாக பார்த்துட்டு டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பார்த்து வச்சுக்கிட்டாங்க. கரெக்டாக சாப்பிட்றது, கரெக்டாக தூங்குறது அதுதான். ஸோ இவங்க வந்திருக்கிறதுனால இவங்களோட சேர்ந்து போயிட்டு சாப்பிட்டதுனால என்னென்னா உடனே சளி பிடிச்சிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பாப்பா பறக்கிறதுக்கு. வந்துட்டு சளி இருமல்னால் தெரியும்ல அவங்களுக்கு, வயிறு வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இருமல் வந்து அடிவயத்தில் இருமல், வயிறு வலிக்கும். ஸோ சளி வேறு அந்த டைமில் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சாங்க. ஜுரம் வரல, பட் சளி மட்டும் இருந்துச்சு. ஜுரம் இருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். சளி இருக்குது, செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. 1.5 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சரியாக தெரியல அது எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ முதுகில் கொடுப்பாங்க. ஸோ முதுகுள்ள நமக்கு ஊசி போடுவாங்க. ரொம்ப வலிக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ முதுகில் போடும் போது என்னாச்சுன்னா அந்த இடத்துல விச் மீன்ஸ் என்னது மறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மறுத்து போனாச்சு. டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, மறுத்து போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதான், ஆனால் தொடுறது நமக்கு தெரியும், பட் வந்துட்டு வலிக்க சென்ஸ் ஆகாது. தொடுற ஃபீல் தான் இருக்கும், பட் வந்து வலிக்காது. அப்புறம் வந்து நமக்கு கண்ணெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ கண்ணை வந்து துணியை போட்டு கட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது சத்தம் கேட்குது, பேபி அழுகிறது.
ஸோ வந்து உள்ளே வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. பட் நாங்கள் என்ன நினச்சிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கேர்ள் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு முன்னாலே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ பொண்ணு தான் வேணும், பொண்ணு தான் வேணும், பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் வந்து அது வேறு, ஐயோ பொண்ணா பையனா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆஸ்லேஷனாகவே ஓடிட்டுருக்கு. நான் படுத்துட்ருக்கேன், ஆப்ரேஷன் தேட்டரில் ஆஸ்லேஷனாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தூக்கிட்டு வந்தாங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது, கட்டியிருந்தாங்க தெரியாது. பட் அதுதான் நம்ம நம்ம வந்து ஸ்டொமக்கில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியும். தூக்கிட்டு என்னை கூப்பிட்றாங்க. மேம் இங்கே பாருங்கள் அப்படி சொல்லி. அம்மா சொல்லுவாங்க. அம்மா இங்கே பாருங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. ஸோ வந்து ரைட் சைடு, என்னோட ரைட் சைடு தான் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க, பேபியை காட்டுறாங்க. ஸோ இது என்ன பேபி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க என்ன பேபின்னு சொல்லிட்டு. நான் அதையும் கொஞ்சம் அப்படியே மயக்கத்தில் பார்த்தோன்னே வந்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. கேர்ள் எடுத்துனாங்க. எஸ் ஆப்வியஸ்லி கேர்ள் பேபி தான். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆச்சு. ஏன்னா நாங்கள் வந்து கேர்ள் பேபி தான் வேணும் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி காடோட கிஃப்ட் வந்து எங்களுக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறந்துச்சு. ஸோ என்னோட ரியாக்ஷன் என்னென்னா, வெளியில் என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ரியாக்ஷன் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான், கேர்ள் பேபி அவனுக்கு தெரிஞ்சு அவன் எப்படி ஃபீல் பண்ணாங்கிறது எனக்கு அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு என்னை உள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அதை பார்க்கணுமே எனக்கு உள்ளே யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்துட்டு கேர்ள் பேபி பிறந்துச்சு. அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்கள வந்துட்டு கீழே ஐசியூ வார்டில் வச்சுருவாங்க. ஒன் டே வந்துட்டு இன்குபேட்டரில் வச்சுருவாங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டாங்க பிள்ளைக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஷிவரிங் ஆகிடுச்சு. ஏசி ரூமில் இருந்தனால ஒரு ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட நடக்கும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து 1:43க்கு பிறந்தாங்க. மண்டே 26/2 வந்துட்டு 1:43க்கு பிறந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்க வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்ருப்பாங்கல்ல. எனக்கு வந்துட்டு இது ஸ்டாப்லர் தான் போட்டாங்க. இப்போ வந்து ஸ்டாப்லர்ஸ் தான் போடுறாங்க. முன்னாடி தான் வந்து உருட்டு தையல் போடுவாங்க, இப்போ ஸ்டாப்லர் தான். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நடுங்குது எனக்கு வந்துட்டு. இப்படி பல்லெல்லாம் ஆடுது. நான் டாக்டர் சொல்கிறேன், டாக்டர் ஏசி ஆஃப் பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேச மட்டும் தான் பண்ணுறேன். சரி ஆஃப் பண்ணிடுவோமா, நாங்கள் உங்களை வந்து ஐசியூ வேறு ரூமுக்கு மாற்றிடுவாங்க. ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வேறு ஐசியூ வார்டுக்கு மாற்றிடுவாங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டர் வைப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. அங்கே மாற்றியும் நடுக்கம் நிற்கவே இல்லை. ட்ரிப்ஸ் ஏறிட்டே இருக்குது, நடுக்கம் நிற்கவே இல்லை. யாருமே என் கூட இல்லை, தனியாக இருக்கும் அந்த ஐசியூவில். யாருமே இல்லை, நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. நான் வந்துட்டு நடுங்குது. எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ நமக்கு ஏதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன். இது மாதிரி வந்துட்டு அவங்க ஹீட் வச்சுட்டாங்க, ரூமுக்கு வந்து ஹீட் வச்சு நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அந்த நடுக்கம் நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு நார்மல் திருப்பி அங்கேயும் ஒரு ஒன் டே வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம இருக்கணும். ஆப்ரேஷன் ஒன் டே வந்துட்டு ஐசியூவில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு திருப்பி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு ஐசியூக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஐசியூவில். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கால ஐசியூவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்மளால் எந்திரிக்க முடியாது. ஏன்னா அனஸ்தீசியா கொடுத்துருக்கனால எந்திரிக்க முடியாது. ஸோ நம்மளால் மூவ் கூட பண்ண முடியாது. இந்த வெரி நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எந்திரிக்க சொல்கிறாங்க. சுத்தமாக என்னால் எந்திரிக்கவே முடியலை. எனக்கு பயமாக இருந்துச்சு. ஐயோ நம்ம லைஃப்பில் என்னடா எந்திரிக்கவே முடியாதோ அந்தளவுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. நம்மளால எந்திரிச்சு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாராச்சும் ஹெல்ப் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். 3 days வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் வந்துட்டு நடக்கவே முடியாது நம்மளால் வந்துட்டு. அது வந்து லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப 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 மிகப்பெரிய பெயின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் ரொம்ப கஷ்டமான பெயின். ஸோ வந்துட்டு 3 days வந்து நான் ஐசியூவில் தான் இருந்தேன். பேபிக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டே வந்துட்டு எல்லா பேபியும் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இன்குபேட்டரில் வச்சுருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் டே நம்மகிட்ட கொடுக்குறாங்க. எனக்கு வந்து என்னென்னா ஃபீட் வந்து பண்ண முடியல. ஃபீடிங் வந்து சரியாக இல்லை. ஸோ வந்து ஃபீட் பண்ண முடியாதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து மில்க் வந்து குடிக்கல. ஸோ மில்க் வந்து அவங்க குடித்தா தானே வந்துட்டு ஸோ மில்க் வந்துட்டு குடித்தா தானே அவங்க வந்துட்டு யூரின் போவாங்க. இவங்க என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்துட்டு 6 hours 7 hours ஆச்சு, யூரின் போகலை. ஸோ ஃபஸ்ட்டு யூரினும் மோஷனும் போயிட்டாங்க, அது நார்மலாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுனா யூரின் வந்து அவங்க லேட்டாக தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சுகர் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. சுகர் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ யூரின் ஏன் போகலைங்கிறதுனால திருப்பி கொண்டு போயிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு போயிட்டு இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. அது வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னால் எந்திரிக்க முடியல. பேபியும் வந்துட்டு ஐசியூ இன்குபேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. செக் பண்ணிட்டாங்க டாக்டர் வந்து உள்ளுக்குள்ளே. சரி இன்குபேட்டரில் இருக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அங்கேயும் என்னென்னா இவங்க யூரின் போகவே இல்லை. ஸோ எனக்கு வந்து மில்க் சப்ளையும் சரியாக வரலை. அதுக்கப்புறம் வந்துட்டு
அவங்களும் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வந்து பவுட்ரு வந்து கொடுத்து பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 20 ml வந்து குடிக்கணும். ஆனால் இவங்க வந்து 5 ml தான் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து மில்க் வந்து சரியாக எடுத்துக்கவும் இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் யூரின் வந்து அவங்க சரியாக பாஸ் பண்ணல. அப்போது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 3 days ஆச்சு. இவங்க வந்துட்டு சரியாக யூரின் பாஸ் பண்ணலை, சரியாக மில்க்கும் இவங்க குடிச்சிக்கல பாப்பா வந்துட்டு. ஸோ சொல்லிட்டாங்க, யூரின் சரியாக பாஸ் பண்ணலைன்னா நம்ம வந்து டியூப் போட்டு தான் யூரின் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பேபிக்கு வந்து எப்படி டியூப் போட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு காட் கிட்டலாம் ப்ரே பண்ணி அப்புறம் வந்து எங்கள் என்னன்னா சரியாக வந்து யூரின் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்துட்டு. ஸோ வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ், அதோட சேர்ந்து கொஞ்சம் மாதிரி பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து வந்து கரெக்டாக ரெகுலராக பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. சொன்னாங்க எனக்கு வந்து வாக்கிங் போகணும் அப்படி சொல்லிட்டு. நான் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே லேசி, நான் தூங்கிட்டேன். ஸோ அதனால நான் வந்து சரியாக வந்து வாக்கிங்லாம் போகலை, இல்லை நார்மல் டெலிவரி தான் ஆகிருக்கும். அதனால் நான் வந்து சரியாக வாக்கிங்லாம் போகாதனால எனக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 7th monthலேருந்து பூண்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் நான் அதுவுமே பண்ணலை. பூண்டு பால்லாம் குடிக்கணும், அதுவுமே நான் குடிக்கல. அப்படிலாம் குடிச்சிருந்தா மில்க் சப்ளை சரியாக வந்திருக்கும். அதெல்லாம் நான் பண்ணாதனால, என்னோடய மிஸ்டேக்ஸ்னால தான் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு இது இல்லை. அதனால தான் வந்துட்டு மில்க் சப்ளை வந்து சரியாக பத்தாதனால பேபி வந்து கரெக்டாக யூரின் வந்து போகலை. அதுக்கப்புறம் போக 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 டேஸில் வந்துட்டு நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சனால இப்போ ரெகுலராக நான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நான் வந்துட்டு என்னெல்லாம் சாப்பிட்டேன், ஸோ எப்படிலாம் வந்து மில்க் சப்ளை வந்துட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போடுறேன். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வி வில் see next. Bye bye.